ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இதை நம்ம 3 உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக இந்த மாதிரி கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை இதில் சேர்த்துடலாம். வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நைஸாக தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம கத்தி வச்சு ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட ஓரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இப்போ நம்ம சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போது தான் நம்மளுக்கு பாஸ்தா எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிட்டு 2 மட்டும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு கட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு கட். உங்களுக்கு பாஸ்தா எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்னும் சின்னதாக வேணும்னா இதை நீங்கள் இன்னும் பக்கத்தில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதோட நடுப்பகுதியை மட்டும் 2 சைடும் அழுத்தம் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாஸ்தா ரெடி ஆகிருக்குன்ட்டு. பாருங்கள், இதோட நடுப்பகுதியை மட்டும் 2 சைடையுமே அழுத்தம் கொடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பாஸ்தாவுமே ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற மிச்ச 2 உருண்டைகளையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி சூடுபடுத்திக்கலாம். தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்ம சேர்க்கும்போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து மேலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேலே வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போது ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம்.
வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாஸ்தா செய்யும்போது எப்போவுமே நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு அந்த ஜூஸியாக ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டுருக்கிற டைமில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்கக்கூடாது. அப்போது நம்மளுக்கு பாஸ்தா உடஞ்சி போயிடும். நல்லா ஒரு தடவை மட்டும் நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறினதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கோட் ஆகிடும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான கோதுமை பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்